அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதில் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். இந்த கடிதத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன? அகிலா, வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். அதில் தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதி தொடர்பான அந்த விவகாரம் தொடர்பாக விரிவான கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். SSA என்று சொல்லக்கூடிய சமக்கர சிக்ஷா, தமிழிலே ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய அந்த நிலுவைத் தொகையை மாணவர்களின் நலன் கருதி உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு மற்றும் சில மாநிலங்களில் இந்த SSA திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய முதல் தவணை நிதி விடுவிக்கப்படவில்லை என்றும், எனவே இந்த திட்டத்தில் உரிய நிதி வழங்கப்படாத காரணத்தால் பல்வேறு கல்வி நலன் சார்ந்த திட்டங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டிற்கு 3586 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும், இதில் மத்திய அரசினுடைய பங்காக 2152 கோடி ரூபாய், அதாவது 60 விழுக்காடு மத்திய அரசு கொடுக்க வேண்டும், 40 விழுக்காடு மாநில அரசு, தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டும். எனவே மத்திய அரசு கொடுக்க வேண்டிய தொகையில் முதல் தவணையான 573 கோடி ரூபாயை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இது தவிர முந்தைய ஆண்டுக்கான தொகையில் 249 கோடியும் மத்திய அரசு இன்னும் நிலுவைத் தொகையாகவே வைத்திருக்கின்றது. இவற்றையெல்லாம் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என பிரதமருடைய கவனத்திற்கு கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் PM ஸ்ரீ பள்ளிகளில் தேசிய கல்விக் கொள்கை முழுமையாக அமல்படுத்தப்படுவதை தற்போதைய SSA திட்டத்தின் கீழ் நிதி அனுமதிப்பதற்கான நிபந்தனையாக இணைக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே இது குறித்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தமிழ்நாடு போன்ற முன்னோடி மாநிலங்களில் பள்ளி கல்வியிலும் உயர்கல்வியிலும் பல சிறப்பான புதிய திட்டங்கள் செயல்படுத்தி வருவது அனைவரும் அறிந்த ஒன்று என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதை பிராந்திய அடிப்படையில் சமூக பொருளாதார நிலைமைகள், உட்கட்டமைப்பு வசதிகள், நிதி ஆதாரங்கள் போன்றவற்றில் வேறுபாடுகள் இருக்கக்கூடிய நிலையில் மத்திய அரசினுடைய அந்த இந்திய அரசியலமைப்பினுடைய அந்த சட்டத்தின் பொதுப்பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கல்வி தொடர்பான விஷயங்களில் மாணவர்களை பாதிக்கக்கூடிய கொள்கைகளை அமல்படுத்தும் போது அதில் ஒவ்வொரு மாநிலத்தின் நியாயமான கருத்தும் கேட்டு அறியப்பட வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த சமக்கர சிக்ஷா என்ற ஒருங்கிணைந்த திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை விரைவாக ஒதுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.